ஆதிவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். நான் தனியாக வந்து உட்காந்தாலே ப்ராப்ளம் தான். சும்மா ஓவர் திங்கிங் அதனால வந்து ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன ஒரு சக்ஸஸ்ஸு என்ன அது இதுன்னு சொன்னாலும் வந்து எனக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும். மேபி வெளியே இருந்து பார்க்கும்போது வந்து பாவனா மாதிரி அந்த மாதிரி. ஏன்னா எனக்கு வந்து வளரவே வளராதேன்னு சொல்லுவேன். ஸ்கூல்லே உட்காந்துக்கும். இப்போ யோசிக்கும் ஸ்கூலு வேண்டாம், எனக்கு வந்து அடல்ட் ஆகணும். அப்படி அந்த டோரை தட்டி ஒரு டைம்ல எனக்கு உங்களால் பின்னாடி போயிட முடியும் ட்ராவல் பண்ணினா எந்த டைம்ல எந்த வருஷத்துக்கு போனாங்க? 2000 மேபி 6-7 போயிட்டு நிறைய டெசிஷன்ஸ் வந்து மாற்றி நான் வந்து ஒன்றும் சொல்ல மாட்டேன். அங்கேயே உட்காந்து அழுதுட்டு ஏன்னா நிறைய அழுதுக்கப்புறம் தான் மேபி ஒரு ரிலீஃப் ஃபீல் கிடைக்கும். டாட்டூ என்ன டாட்டூ? ரொம்ப சாஃப்டாக இன்னோசென்ட் எல்லாம் அப்படியும் இல்லை, ஆனால் ரொம்ப ரூடாக அப்படி இல்லை. சித்திரம் பேச தெரியும் முடிஞ்சு இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. எப்படி இருக்குது தமிழ் இண்டஸ்ட்ரி? இன்னைக்கு மிஷ்கின் சார் பெரிய டைரக்டர், பெரிய ஆக்டர். இன்னைக்கு மிஷ்கின் சாரை பார்த்தீங்களா ரீசெண்டாக? நான் ஆல்ரெடி மலையாளத்தில் மூவிஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் வந்தாங்க. நான் தான் வந்து அப்போ அதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ அதுக்கேண்டி நான் ரொம்ப கொஞ்சம் ஓவராக பில்டப் சீனெல்லாம் போட்டு நான் பயங்கரமாக கேள்வியெல்லாம் நான் ஏதோ பயங்கரமான நான் வந்து அதுக்கேண்டி நான் ஃபுல்லாக ரெடியாகி இனிமேல் நான் இன்றைக்கி அழுவற சீன் தான் காலையிலேருந்து நான் அழுதுகிட்டே இருக்கணும். அப்போ தான் அப்படியெல்லாம் நான் வந்து இது வரைக்கும் பண்ணதில்லை. ரொம்ப ஆசைப்பட்டு உள்ளே வந்திருக்கேன், கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஹீரோயினாக வந்துடுவேன் அப்படின்னு சொன்னீங்க. ஓகே, நான் எல்லாமே சாதிச்சிட்டேன்னு சொல்லிட்டு கம்பேக் கொடுக்கணும், திருப்பி வரணும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்களுமே ஒரு இடத்துல ஒரு ட்ரெஸ் போட்டு வந்து பெரிய இஷ்யூ ஆகி பயங்கரமாக ரிப்ளைலாம் கொடுத்துருக்கீங்க. இந்த ட்ரெஸ் வச்சு ஒரு பொண்ணை கிரிட்டிசைஸ் பண்ணுறது எந்த அளவுக்கு தப்பு? ஸோ நான் காலையிலேருந்து பார்க்குறேன், ஒரு 5-6 இன்டர்வியூ கொடுத்துருப்பீங்க. நான் பேச்சுக்கு சொல்லலாம், எப்படி மேம் ஸ்டில் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஏங்க அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க? இல்லை, இப்படி மூஞ்சியில் மட்டும்தான் அப்படி உள்ள இப்படி தான் இருக்குது. உள்ள அப்படி தான் இருக்குது. ஓகே மேம். ஸோ 2017 நீங்கள் மலையாள திரைப்படத்துலேருந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டீங்க. அப்புறம் கண்டினியூஸாக கன்னடா படம் பண்ணிட்டு இருந்தீங்க. 22 ஒரு இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கேரளாவில் கலந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பயங்கர ரெஸ்பான்ஸ், அந்த கிளாப்ஸ் ஓயறதுக்கே கொஞ்சம் நிமிஷம் ஆச்சு. அப்படி ஒரு வரவேற்பு இருந்துச்சு அந்த பிரேக்குக்கு அப்புறமும் கூட. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் கழிச்சு திரும்ப வரீங்க. பட் இங்கேயுமே கூட ஒரு படம் வருது அப்படின்னு பாவனா மேம் வராங்க திரும்ப அப்படின்ற மாதிரி. நீங்கள் ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு திரும்ப வந்தாலும் அந்த ரெஸ்பான்ஸ் அந்த ரிசப்ஷன் எப்படி மேம் இருக்கும்? ஆக்சுவலி அது வந்து ஒரு ஃபியூவல் மாதிரி. நம்ம வந்து ஓகே எல்லோரும் மறந்துருப்பாங்க, எதுக்கு சும்மாங்கிற மாதிரி ஒரு இதில் இருக்கும்போது ஏதாவது நம்ம ஒரு சின்னதாக கூட ஒரு படம் நம்ம திரும்பி இட்ஸ் நாட் லைக் திரும்பி வரப்போகிறோன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு படம் நம்ம பண்ணியிருக்கோம். அப்போ வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு பாசிட்டிவ் வெல்கம் கிடைக்கும்போது வந்து டெஃபினெட்லி ஃபீலிங் குட். ஸோ நான் ஸ்கூல் டேஸில் இருக்கும்போதெல்லாம் பயங்கர க்ரஷ் மேம் உங்கள் மேலே. அப்படியே உங்கள் மொபைலில் உங்கள் வால்பேப்பர் தான் இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் சுற்றிட்டு இருந்தாங்க. சித்திரம் பேசுறதுக்கு அப்புறமா கண்டினியூஸாக நீங்கள் பண்ண ரோல்ஸ் மேக்ஸிமம் வந்து ரொம்ப சாஃப்ட், ஒரு குழந்தை மாதிரியான ரோலாகவே இருக்கும். சடனாக பார்த்தா ஆர்யா அப்படின்ற படத்தில் அந்த தீபிகா கேரக்டர் பயங்கர ரெகுலராக நடிச்சிருப்பீங்க. உண்மையாக பாவனா சாக்லேட் கேர்லாக ரெக்டி கேர்லா? ஐ திங்க் நான் ரெண்டுத்துக்கும் ஒரு மிக்ஸு. ரொம்ப சாஃப்டாக இன்னோசென்ட் எல்லாம் அப்படியும் இல்லை, ஆனால் ரொம்ப ரூடாக அப்படியும் இல்லை. எல்லாமே சேர்ந்து ஒரு மிக்ஸ், ஒரு நடுவில் வரும்னு நினைக்கிறேன். சித்திரம் பேசுகிற டைமில் நீங்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தீங்க. நான் லேட்டராக படித்தேன். அதில் என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, நயன்தாரா மேம் அவங்க இவங்க கேரளாலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க, என்னையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, உங்களை நம்பி தான் வரேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அழகாக பேசியிருக்கீங்க. சித்திரம் பேச தெரியும் முடிஞ்சு இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. எப்படி இருக்குது தமிழ் இண்டஸ்ட்ரி? தமிழ் இண்டஸ்ட்ரியை பற்றி ரொம்ப சொல்கிறதுக்கு வந்து நான் அவ்வளோலாம் படம் பண்ணல. நான் ஏதோ ஒரு 7 to 8 ஃபிலிம்ஸ் பண்ணேன். தென் ஐ காட் பிஸி, வேறு லாங்குவேஜ்லாம் நானும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் தமிழ் இண்டஸ்ட்ரி இஸ் ஆல்வேஸ் குட். வந்து நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது, நல்ல நல்ல கதைகள் வருது. அண்ட் ஹியர் தே ஹாவ் தட் பிக் பட்ஜெட். ஸோ அதனால் வந்து அவங்களால நிறைய அந்த மாதிரி யோசிக்க முடியும். ஐ லவ் வாட்சிங் தமிழ் ஃபிலிம்ஸ். ஓகே மேம். பாவனா மேம் அப்படின்னாலே தீபாவளி பற்றி பேசுவாங்க, வெயில் பற்றி பேசுவாங்க. உங்கள் ஜெயம் கொண்டான் பூர்ணி கேரக்டர் பர்சனலி எனக்கு ரொம்ப ஃபேவரட் மேம். ஒரு மாதிரி துருன்னு ஓன் வாய்ஸில் டப்பிங் வேறு கொடுத்துருப்பீங்க, ஒரு ஹீரோயின் இன்ட்ரோ சாங்லாம் வச்சு. அந்த கேரக்டர் பண்ணதை பற்றி சொல்லுங்க மேம். அந்த கேரக்டரும் வந்து இந்த மாதிரி தான் ரொம்ப க்யூட்டாக இருக்கும், ரொம்ப இன்னோசென்ட்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் அப்போ நான் பண்ணுற எல்லா ஒரு கேரக்டரோடையும் ஒரு இது மாதிரி தான் இருந்திருக்கு. அது வந்து டைரக்டர் கண்ணன் வந்து சொல்லி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவங்க வந்து இந்த ஸ்லாங்கில் தான் பேசும்னு சொல்லி அவங்க தான் அது வந்து ஆக்சுவலி கொஞ்சம் ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. ஐ ஜஸ்ட் டிட் இட். தட்ஸ் ஓன் வாய்ஸில் டப்பிங் பண்ணும்போது அந்த ஸ்லாங் கொஞ்சம் டஃப்பாக இல்லையா? இல்லை, நான் வந்து அப்படியே இமிட்டேட் பண்ணேன், அவங்க சொல்கிறது அப்படியே இமிட்டேட் பண்ணேன். எனக்கு வந்து உண்மையாக சொன்னீங்கன்னா என் வாய்ஸ் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. ரொம்ப ஸ்வீட் வாய்ஸ் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் இப்படி
அதனால வந்து டப்பிங். பட் மலையாளத்தில் நான் ஃபர்ஸ்ட் படத்துல தான் நான் தான் டப்பிங் பண்ணுறேன். தமிழ் பண்ணுறேன்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு இது இருந்துச்சு. பட் ஐ திங்க் கேம் அவுட் ஓகே. ஓகே, ஸோ கமிங் டு யுவர் ரீசன்ட் மூவி த டோர் பற்றி பேசும்போது மேம், இது வரைக்கும் பண்ண படத்தில் எல்லாமே ஒரு பெரிய கூட்டமே இருக்கும். நீங்கள் ஒரு கமர்ஷியல் ஹீரோயினாக இருப்பீங்க, இல்லை வந்து ஒரு பெரிய மெயின் ரோலாக இருப்பீங்க. இந்த படத்தோட டீசர் ட்ரைலர் பார்க்கும்போதே தெரியுது பெரும்பாலும் நீங்கள் ஒரு சின்ன ரூம்குள்ளே தான் இருக்க போகிறீங்க, உங்களை சுற்றி தான் ஸ்டோரி போக போகுதுன்னு. யாருமே இல்லாத அந்த ரூம்குள்ளே நீங்கள் மட்டும் ஆக்ட் பண்ண அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? நான் மட்டும் இல்லை, ஃபுல்லாக கேமரா க்ரூ எல்லாம் இருந்துச்சுல்ல, அதனால அது மட்டும் இல்லை. தென் இட்ஸ் ஜஸ்ட் ஷூட்டிங், அதனாலலாம் ஒன்றும் பயம்லாம் ஒன்றும் கிடையாது. நடிக்கும் போதெல்லாம் ஹாரர் ஃபிலிம் பயமே வராது, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மேம். இப்போ நடிக்கிறவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து நிறைய நடந்துச்சு ஹாண்டிங்காக அந்த மாதிரி. எனக்கு ஒன்றும் நடக்கல. உங்களுக்கு ஒன்றும் நடக்கல. ஸோ ஜஸ்ட் நான் ஒரு அனதர் மூவி ஷூட் மாதிரி தான் எதுவும் முடிஞ்சு உங்களுக்கு? ஆமாம் ஆமாம் ஆமாம், அவ்வளோதான். ஸோ உங்கள் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கும்போது #Mrs. June 6 அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. உங்கள் பர்த்டே அது தெரியும், பட் ஏன் அது Mrs. June 6? ஆக்சுவலி மிஸ் ஜூன் 6 தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. மிஸ் ஜூன் 6ன்னு சொல்லி நான் எனக்கு என்னோட இந்த வாட்ஸ்அப்பில் இல்லாட்டி வந்து அந்த மாதிரியெல்லாம் நான் மிஸ் ஜூன் 6ன்னு சொல்லிட்டு நான் முன்னாடியிலேருந்தே யூஸ் பண்ண பேர். எனக்கு வந்து பப்ளிக்காக வந்து இன்ஸ்டாகிராம் ஆனதுக்கப்புறம் தான் பாஸ்மென் எல்லாம் வந்துச்சு. அது வரைக்கும் நான் அதுதான் யூஸ் பண்ணேன், யாரும் டக்குன்னு கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. தென் ஆஃப்டர் மை மேரேஜ் எல்லாரும் கேட்டாங்க வந்து இன்னும் மிஸ் போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு, அப்போ தான் வந்து ஓ இது வேறையான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மாற்றினாங்க தான். ஓகே மேம், நீங்கள் ஃபோட்டோஸ் போட்டுகிட்டே இருக்க அதே டைமில் சம்டைம்ஸ் கோட்ஸ் ஏதாவது எடுத்து போஸ்ட் பண்ணுவீங்க ரொம்ப ரேராக. அதில் ஒன்று வந்து கீப் கோயிங், தட் பர்சன் இன் ஹெவன் டசன்ட் வாண்ட் யூ டு குவிட் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவோட ஃபோட்டோவோட ஒன்று போட்டிருந்தீங்க. ஸோ லோவாக இருக்க டைமில் உங்களுக்கு அது அடிக்கடி நீங்களே சொல்லிக்கிறதாங்க? அல்ல, அந்த டைமில் வந்து அவங்களோட அந்த டெத் ஆனிவர்சரி டைமில் வந்து நான் போட்டேன். சம்டைம்ஸ் சில கோட்ஸ் படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி வரும்ல. ஆமாம், மேபி கரெக்ட் ஒரு டைமிங்கில் வேறு நம்ம அது பார்ப்போம், ஏதோ வந்து யூனிவர்ஸ் சொல்கிற மாதிரி அந்த அந்த ஒரு மொமெண்ட்டில் அது கிடைச்சி அது போட்டேன், அவ்வளோதான். ஸோ சம்டைம்ஸ் அந்த மாதிரி லோவாக இருக்கும்போது அதுதான் நினச்சிப்பீங்களா, அப்பா மேலேருந்து பார்த்துட்ருக்காரு குவிட் பண்ணிடக்கூடாது அப்படின்றது? ரொம்ப லோவாக இருக்கும்போது ஆக்சுவலி அப்படியெல்லாம் யோசனையே வராது. இன்னும் டார்க்காக தான் யோசனை வரும். வந்து அப்பா பார்த்துட்ருக்காங்க, அதெல்லாம் நான் யோசிச்சதே இல்லை சத்தியமாக. அது வந்து ஒரு பாசிட்டிவ் தாட்டு மாதிரி. எனக்கு லோவாக இருந்தீங்கன்னா நான் இன்னும் டார்க்காக தான் போவோம். அது வந்து இப்போ அப்படியெல்லாம் வந்து ஓகே ஆக மாட்டேன். ஓகே மேம், இன்னொரு போஸ்ட்டில் வந்து த ஓல்டர் யூ கெட் த மோர் குவைட் யூ பிகம் அப்படின்னு ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. நாங்களுமே பார்க்குறோம், பாவனா ஒரு டைமில் பயங்கர துருன்னு இருந்தாங்க. இப்போ ஒரு ஏஜ் ஆக ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு குயிட் பொசிஷனுக்கு போயிட்டீங்க. இது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே நடக்கிறது தான். உங்களுக்கு இது எப்படி மேம் இருந்துச்சு? ஆக்சுவலி நான் குவைட் மாடல்லாம் நான் வந்து போயிட்டு இல்லை, நான் கண்டினியூஸாக இன்டர்வியூ கொடுத்து தான் நான் இப்படி இருக்கேன். ஆக்சுவலி நான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு இதில் வந்துச்சுன்னா நான் நல்லா பேசுவேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் வந்து நான் தான் ஆக்சுவலி ரொம்ப பேசினேன், நான் தான் ஃபுல்லாக. இப்போது ஆக்சுவலி அதெல்லாம் அப்படி தான் இருக்கேன். பர்சனலி இப்போ நான் வந்து இன்டர்வியூஸ் பேசி நான் கொஞ்சம் இப்படி ஆகிட்டேன். அதுதான் தெரியுது நான் ரொம்ப குவைட்டாக இருக்குனால நீங்கள் தயவு செஞ்சு யோசிக்காதீங்க, அப்படி இல்லவே இல்லை. ஓகே, அண்ட் சித்திரை பேசுகிற டைமில் கொடுத்த அந்த இன்டர்வியூவில் இன்னொரு விஷயமும் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. மிஷ்கின் ஒரு டெபியூ டைரக்டர் வராரு, நாங்கள் தான் அறிமுகப்படுத்துகிறோம், அவர் அசிஸ்டன்ட் நல்லாவே கதை சொல்கிறார் அப்படின்னு. இன்றைக்கி மிஷ்கின் சார் பெரிய டைரக்டர், பெரிய ஆக்டர். இன்றைக்கி மிஷ்கின் சாரை பார்த்தீங்களா ரீசெண்டாக? மிஷ்கின் நான் பார்த்து இப்போது ரொம்ப நாள் ஆச்சு. பட் வி ஆர் இன் டச். அடிக்கடி மெசேஜ் எல்லாம் அனுப்புவேன், அதெல்லாம் பண்ணுவேன். இஸ் அ வெரி சென்சிபிள் டைரக்டர். நான் வரும்போது அவங்களும் நான் ஆல்ரெடி மலையாளத்தில் மூவிஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் வந்தாங்க. நான் தான் வந்து அப்போ அதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ அதுக்கேண்டி நான் ரொம்ப கொஞ்சம் ஓவராக பில்டப் சீனெல்லாம் போட்டு. பட் அவங்க வந்து வெரி சென்சிபிள். அவங்க வந்து அவங்க ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் வந்து ஃபஸ்ட் ஃபிலிம்லேயே வந்து நம்ம எந்த கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்கிறேன். நான் பயங்கரமாக கேள்வி எல்லாம் நான் ஏதோ பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது வேறு லெவல் ஐக்கியூங்க காட்டுற மாதிரியெல்லாம் நான் எதோ கேள்ப்பேன். எதுக்கு இந்த கேரக்டர் வந்து அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னெல்லாம் சும்மா. ஆனால் அதெல்லாம் வந்து தெளிவாக வேறு சொல்லுவாங்க. நான் வேறு ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லி. பட் இட் வாஸ் நைஸ். ஹி இஸ் வெரி டேலண்டட். அவர் ரீசெண்டாக கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் அவர் மூவியில் நடித்த பெஸ்ட் ஆக்ட்ரஸில் ஒன் ஆஃப் தி ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களை மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ரீசன் என்னன்னா, அந்த பொண்ணு ஒரு மாதிரி வாழ்த்தனமாக துருன்னு இருக்க மாதிரி தெரியும், நம்மளுமே சொல்லிக் கொடுக்கும்போது என்னமோ கவனிக்கிறாங்கன்ற மாதிரி இருக்கும். ஸ்பாட்டில் ஆனால் வேறு மாதிரி ஒரு அவுட் வெளில கொண்டு வருவாங்க அப்படின்னு. உங்களுக்கு சித்திரம் பேசுறது ஃபஸ்ட்டு தமிழ் மூவி, உங்களுக்கு அவுட்டாக பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. பட்டு நான் வந்து ரொம்ப நல்லா பண்ணேன் அப்படியெல்லாம் எனக்கு ஒன்றும் தோணலை. ஓகே நல்லா இருந்துச்சு, பரவாயில்ல. பட் இது இருக்குது எனக்கு ஒரு ஷார்ட்டுக்கேண்டி ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணுறது, சீரியஸ் சீனாக காலையிலேருந்தே சீரியஸாக இருக்கிறது அப்படியெல்லாம் வந்து எனக்கு வரல. அப்படி மேபி வந்து நிறைய பேர் அப்படி பண்ணுறாங்க, மேபி அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். எனக்கு வந்து அப்படியெல்லாம் வந்து கஷ்டம். நான் வந்து சீன் படித்தா என்னன்னு தெரியும், நான் இம்பல்சிவாக பண்ணுவேன். நான் வந்து அதுக்கேண்டி நான் ஃபுல்லாக ரெடியாகி இனிமேல் நான் இன்றைக்கி அழுவற சீன் தான் காலையிலேருந்து நான் அழுதுகிட்டே இருக்கணும், அப்போ தான் அந்த அப்படியெல்லாம் நான் வந்து இது வரைக்கும் பண்ணதில்லை. அப்படியெல்லாம் பண்ணால் மேபி நான் ரொம்ப பயங்கர ஒரு அசிங்கமாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ப்ரிப்பேர் பண்ணி பிளான் பண்ணி வந்தால்
அது எனக்கு இப்போ இன்டர்வியூஸ்லலாம் வர்ற மாதிரி தான். எனக்கு நீங்கள் என்ன கேட்க போகிறேன்னு தெரியாது. வர்ற மாதிரி தான் நான் பேச முடியும். ஆல்ரெடி நீங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்து நான் ரிஹர்ஸ் பண்ணி வந்து பேசும்போது நல்லா இருக்காது. ஸோ அதே மாதிரி தான் எனக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு சீன் வந்து எனக்கு தெரியும். ஓகே இதுதான் சீன் சொல்லி. அப்போ அந்த ஏன்னா நம்ம லைஃப்பில் வந்து ஒரு சிச்சுவேஷன் நடக்கும்போது ரியாக்ட் பண்ணுற மாதிரி தான் சினிமாவும். இது நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு நம்ம போகும்போது இன்னும் நம்ம ப்ரிப்பேர் ஆகிப்போனால் நான் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் ஆகும். அதனால வந்து அந்த மாதிரி ப்ரிப்பேரை நான் பண்ண மாட்டேன். இப்போ என் வீட்டில் ஒரு ஆள் ஒரு காமெடி பண்ணால் அது கேட்டோடனே நம்ம சிரிக்கிறாங்க. முன்னாடியே நான் இந்த காமெடி சொல்ல போகிறேன்னு சொல்லி பண்ணும்போது வந்து எவ்வளோ நேச்சுரலாகவும் சொல்ல முடியாது. ஸோ நான் ப்ரிப்பேர் ஆகி ஆர்டிஃபிஷியல் ஆகிறதுக்கு நான் விரும்பல. நான் அப்படி இல்லை. மேபி சில பேர் இன்னும் ப்ரிப்பேர் ஆனால் கூட நேச்சுரலாக நல்லா பண்ணுற மாதிரி இருப்பாங்க, மெத்தட் ஆக்டிங் மாதிரி பண்ணுறேன். பட் நான் வந்து அந்த கேட்டகரியில் இல்லை. நான் வந்து எனக்கு என்ன அப்போ வந்து நான் படிச்சுட்டு நான் அங்கே போய் என்ன வருதோ இம்பல்சிவாக அது எனக்கே தெரியாது, அது வர்ற மாதிரி தான் வந்து பண்ணுவேன். ஆனால் சர்ப்ரைசிங்காக இருக்கு மேம். நீங்கள் நேரில் ஒரு மாதிரி துருன்னு இருப்பீங்க அப்படின்னா தமிழில் பண்ணது கொஞ்சம் படங்கள் தான். அதில் பெரும்பாலான படங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்னசென்ட் கேர்ள் கேரக்டர் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இப்படி ப்ரிப்பேரே பண்ணிக்காமல் எப்படி மேம் டக்குன்னு இன்னசென்ட் கேர்ளாக மாறிடுவீங்களா? அந்த கேரக்டர் அப்படி. ஸோ வேணா ஆர்டிஸ்ட், அதுதான் என் வேலை. நான் பண்ணுற மாதிரி வந்து நான் பண்ணுவேன், அவ்வளோதான். இப்போ இன்னோசென்ட்டாக நடிக்கணும்னு சொல்லி நான் ரொம்ப இன்னோசென்ட் கேரக்டர்ஸை ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா அது நல்லா இருக்காது. அது வந்து ஒரு மாதிரி காப்பி அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கேரக்டர் அதுவும் இவ்வளோவெல்லாம் நான் யோசிச்செல்லாம் ஒன்றும் சொல்லலை, ஒன்றும் நான் பண்ணல. வந்து ஓகே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கா, வந்து இப்படி சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் ஓகே அப்படிதான். ரொம்ப வந்து பயங்கரமாக யோசனை பண்ணி அப்படிலாம் நான் ஒன்றும் பண்ணல. ஓகே மேம். டோர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. டீசர் பார்த்ததுலேருந்து தெரியுது அந்த டோர் ஒரு கேரக்டராகவே படத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரி. உங்களுக்கும் டோருக்குமான கெமிஸ்ட்ரி அப்படின்னு ஆக்சுவலி இது வந்து அண்ணா வந்து சொன்ன ஒரு கான்செப்ட் தான். பிகாஸ் நார்மல் வேர்ல்டுக்கும் ஒரு பேரநார்மல் வேர்ல்டுக்கும் நடுவில் வந்து ஒரு டோர் மாதிரி இருக்கும். அந்த டோர் ஓப்பன் ஆகும்போது தான் அந்த கனெக்ஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கபோர்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி. அது ஆமாம், அது வந்து மேஜிக்கு, இது வந்து ஒரு பேரநார்மல் இது மாதிரி. ஸோ அண்ணாவோட அந்த ஒரு கான்செப்டில் தான் வந்து டோர்னு வச்சுருக்காங்க. ஸோ அந்த டொட்டோடாய் சாங் மேம் அசல் படத்தை பற்றி பேசும்போது அதில் எண்டில் ஒரு சீனில் நீங்கள் அந்த பாப்கட்லாம் பண்ணிக்கிட்டு இப்படி ஒரு ரவுண்ட் அடிக்கும்போது சிரிச்சிருவீங்க மேம். அது ஷார்ட் இப்போ பார்க்கும்போதும் பயங்கர ஃபன்னாக இருக்கும். உண்மையாகவே சிரிச்சிட்டிங்களா இல்லை ஷார்ட் பிளான் பண்ணி பண்ணலாம்? ஆக்சுவலி அந்த காஸ்டியூம்ஸும் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ஷார்ட் ஹேரு, லிரிக்ஸ் வேறு பயங்கர ஃபன்னாக இருக்கும். அது வந்து ஓவரால் ஃபன் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஷூட்டிங் பண்ணும்போது. ராஜசுந்தரம் மாஸ்டர், அப்புறம் அதில் துஷந்தா கூட சாங்ஸும் நல்லா இருந்துச்சு. அப்போ ஒர்க் பண்ணுறதும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. உண்மையில சிரிச்சுட்டேன்னு இப்போ கேட்டிங்கன்னா சத்தியமாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா அஜித் சார் இது வரைக்கும் நம்ம நிறைய படங்களில் பார்த்துருக்க முடியும். அந்த சாங்கில் அவருமே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே கியூட்டாக தான் அந்த பூக்கி அஜித் சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். நீங்களுமே இப்படி திரும்பும்போது சிரிச்சிருவீங்க, அவர் உங்களை பார்த்து சிரிச்சிருவாரு. ஏதோ நான் சொல்லியிருப்போம், ஏதோ சிரிச்சிருப்பாங்க. இப்போ ஆனால் கேட்கும்போது எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகே மேம். ஸோ 2002 உங்களுக்கு 16 இயர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நம்மள் திரைப்படத்தில் பரிமாணம் அப்படின்ற கேரக்டர் வழியாக உள்ளே வந்தீங்க. ஸோ நீங்கள் அந்த டைமில் கொடுத்த இன்டர்வியூஸ் ஒரு சிலது பார்க்கும்போது ரொம்ப ஆசைப்பட்டு உள்ளே வந்திருக்கேன், கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஹீரோயினாக வந்துடுவேன் அப்படின்னு சொன்னீங்க. இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு மேம், நீங்கள் நினச்சதை அடைஞ்சிட்டிங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, வந்து நான் எப்போவுமே வந்து எனக்கு இன்னும் பெரிய ஒரு டார்கெட் இருக்குது, நான் வந்து அங்கே ரீச் ஆகலைங்கிற ஒரு இதில் தான் அப்படி தான் என்னால் ஒர்க்கு பண்ண முடியும். ஓகே நான் எல்லாமே சாதிச்சிட்டேன்னு சொல்லிட்டு லைக் ஒரு 4 லாங்குவேஜில் நான் ஒர்க் பண்ணேன். ஐ திங்க் ஒரு 90+ ஃபிலிம்ஸ் ஐ ஹவ் டன். பட் இருந்தால் கூட இன்னும் புதுசாக நான் ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு இது இருக்குது. ஏதோ நான் பண்ணிட்ட போதுங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு நான் வரல இன்னும். ஸோ மேபி வந்து இல்லை நான் வந்து யோசித்த மாதிரி அச்சீவ் பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். மேபி ஆக்ட்ரஸ் பாவனா டைரக்டர் பாவனாவும் மாறினா அது கிடச்சிருமா? இல்லை, டைரக்டர் ஆகிறதுக்கு எனக்கு எண்ணமே இல்லை. அந்த மாதிரி நான் யோசித்ததே இல்லை. ஆக்டிங் எஸ் ஐ ரியலி லவ். பிகாஸ் எனக்கு புது புது கேரக்டர்ஸு, புது புது மேனரிசம்ஸ், புது சிச்சுவேஷன்ஸ் அதெல்லாம் எனக்கு சேலஞ்சிங்காக எனக்கு தோணும். டைரக்ஷன் பற்றி இது வரைக்கும் நான் எதுவுமே யோசிக்கலை. பட் ப்ரொடக்ஷன் இட்ஸ் ஆக்சுவலி ஒரு ப்ராசஸ். எனக்கு உண்மையிலே வந்து நல்லா வந்து கற்றுக்கணுன்னு இருக்கேன் அந்த ப்ராசஸ் பற்றி. ஓகே. ஸோ இந்த படத்தில் வந்து உங்கள் அண்ணன் தான் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் உங்கள் ஹஸ்பண்ட் தான் ப்ரொடியூசர். அதனால் இது வந்து கம்பேக் மூவியா இல்லை ஸ்டோரி வேறு மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சா? இப்படியெல்லாம் ஒன்றும் பிளான் பண்ணியும் பண்ணல. நம்ம இதெல்லாம் கம்பேக் கொடுக்கணும், திருப்பி வரணும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இவங்களுக்கு 2 பேருக்கும் மாசா சொல்கிறீங்களே திரும்பி வர அப்படியெல்லாம் வந்து பிளான் பண்ணியும் பண்ணல. நம்ம வந்து இவங்க 2 பேரும் வந்து தமிழில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கன்னடாவில் ஒரு படம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணேன். அந்த வந்து ஒரு ஹீரோட டேட் வந்து டிலே ஆகிட்டே போச்சு. அந்த டைமில் வந்து ஓகே நமக்கு இந்த வேறு ஒரு மாதிரி படம் பண்ணலாம், நியூ ஃபேஸை வச்சு பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய தாட்ஸ் வந்துட்டே தான் இருந்துச்சு. கடைசியில் தான் வந்து ஓகே வில் டூ திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்துச்சு. அதுதான் நான் சொல்கிறேன், நம்ம பிளான் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி நம்ம வந்து இது அங்கே என்ட்ரி அப்படியெல்லாம் யோசிச்சும் பண்ணல. கோஇன்சிடென்ட்லி எவ்ரி திங் ஹேப்பன்ட்.
ஸோ நவ் வந்து இந்த படம் வந்து சரி ஓகே நம்ம ரிலீஸ் பண்ணிக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு இதில். ஓகே மேம். ஒரு ஹீரோயினா ஆக்ட்ரஸாக இருக்கிறது ஆன் ஸ்க்ரீனில் கஷ்டமா, ஆஃப் ஸ்க்ரீனில் கஷ்டமா? ஆன் ஸ்க்ரீனில் கஷ்டமே இல்லை, பிகாஸ் ஆன் ஸ்க்ரீன் வந்து வேறு கேரக்டர் தான். ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து கொஞ்சம் எப்போவுமே வந்து எல்லோரும் வந்து அந்த ஒரு ப்ளசண்ட்டாக ஹாப்பியாக இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நம்ம வேறு மென்டல் சுச்சுவேஷனில் இருந்தால் கூட மேபி அவன் வந்து பேசும்போது பழகும்போது ஃபோட்டோ எடுக்கும்போதெல்லாம் நம்ம பட் அவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து பார்க்குறவங்க வந்து ஹாப்பியாக இருக்காங்கங்கிற ஒரு பிக்சர் தான் வந்து எப்போவுமே உள்ளே இருக்கும். ஸோ ஆஃப் ஸ்க்ரீன் வந்து அந்த ஒரு மெயின்டைன் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். பட் நான் ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து ஐம் ஜஸ்ட் மீ. நான் ஆக்ட்ரஸ்ஸுங்கிற மாதிரியெல்லாம் இல்லை, ஐம் ஜஸ்ட் மீ. நான் வந்து என் வீட்டில் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நான். மோர் தென் அன் ஆக்ட்ரஸ் நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லையுமே கூட நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த வகையில் கேட்குறேன், ஒரு தப்பு ஒன்று நடக்குது அப்படின்னா அதை பற்றி பேசி அதை வந்து வெளியில் தெரியப்படுத்தணுமா, இல்லை மேலே அதை பற்றி அவங்கள்ட்ட கேட்காம அமைதியாக இருந்துறது நல்லதா? எனக்கு தெரிஞ்சு கேட்குறது தான் பெஸ்ட்டு. அப்போ வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு வேண்டாம். கேட்டுச்சு நான் அது முடிஞ்சிச்சு. இது உள்ளே வச்சு இருந்து கேட்கணுமா வேணாமாக, அதுதான் ஸ்ட்ரெஸ் கொடுக்கும்னு எனக்கு தோணுது. ஒரு சில பேர் மேபி வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணலாம். எனக்கு வந்து ஓகே அது கேட்டுச்சுன்னா, இப்போ எனக்கு உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னா ஃபோன் பண்ணி இல்லாட்டி நேரில் வந்து பேசினா மேபி அது சால்வ் ஆகிடும். இது சும்மா உள்ளே வச்சு அந்த அந்த ஒரு கேப்பு வந்து பெருசாகி வர்றதை விட திங் இஸ் பெட்டர் டு டாக். ஓகே மேம். ஒரு கம்பெனிலேயோ ஒரு ஆர்கனைசேஷன்லையோ இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியிலையோ ஒரு தப்பு நடக்குதுன்னா யாராவது ஒருத்தர் வாய்ஸ் அவுட் பண்ணாங்கன்னா பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே அதுக்கப்புறம் வரும். எஸ் ஆமாம் எங்களுக்கும் நடந்துச்சு அந்த மாதிரி. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு வாய்ஸ் அவுட் பண்ணுறதுல இருக்குமா, அது ஏன் மேம் அந்த தயக்கம் ஏன் இருக்குன்னு நினைக்கிறீங்க? மேபி பயம் இருக்கலாம், எப்படி வந்து அது அக்செப்ட் பண்ணுவாங்கங்கிற ஒரு தாட்டு கூட இருக்கலாம், அவங்களோட சிச்சுவேஷன்ஸ் அப்படி இருக்கலாம். யாரையும் வந்து ப்ளேம் பண்ண முடியாது. வந்து நீங்கள் ஏன் அப்போ சொல்லலை, நீங்கள் ஏன் இப்போ சொல்லன்னு கேட்கும்போது மேபி அவங்களுக்கு அதோட ரீசன் இருக்கலாம். அந்த டைமில் மேபி தேவர் ஸ்கேர்ட், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். பட் யாராவது ஒரு ஆள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டார்ச் பேர் ஏதோ சொல்கிற மாதிரி, ஆமாம் ஒரு ட்ரெயில் பிளேசர் மாதிரி ஏதோ ஒரு ஆள் வரும்போது மேபி அந்த டைமில் ஓகே. அது ஒவ்வொருத்தருடையும் ஒரு மென்டல் இதே மாதிரி இருக்கும். இப்போது அப்படி ஒருத்தர் வாய்ஸ் அவுட் பண்ணி பின்னாடி இது ஒவ்வொருத்தராக வர்றதை பார்க்கும்போது இந்த ஃபஸ்ட் டைம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டார்ச் பியரர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இவங்களை பார்க்கும்போது என்ன தோணுன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி வந்து ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ் நான் அது உட்காந்து வந்து பயங்கரமாக ஒரு இதுவாக எல்லாம் யோசிச்சதும் இல்லை. ஐம் ஜஸ்ட் சேயிங் ஓகே தேர் சேயிங் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகுதுன்னு மட்டும்தான் நான் யோசிச்சிருக்கேன். தவிர அது உட்காந்து வந்து பயங்கரமான ஒரு விஷயம் நம்ம பண்ணோம் அப்படிலாம் நான் யோசிச்சதே இல்லை. ஓகே. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்ணுறது ஏன் தயங்குறாங்க அப்படின்னா, இதுக்கு அடுத்தடுத்து இங்கே தான் சர்வை பண்ண போகிறோன்றப்போ மேபி சான்சஸ் கிடைக்காம போகலாம், இல்லை நம்மளை யாரும் ரெகக்னைஸ் பண்ணாமல் இப்படியே வந்து ஓரமாக ஒதுக்கிடலாம் அப்படின்னு ஒரு பயம் இருக்குது இல்லையா? கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு ஒர்க்கு கொடுக்காமல் இருக்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தாட்டு வரும். கூப்பிடவே வேணாம், யாரும் கூப்பிடாதன்னு சொல்லி மாதிரி. ஸோ அந்த ஒரு பயத்தில் தான் ஆக்சுவலி நிறையா பேரும் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. அதுதான். ஓகே மேம். டேட் செக்மெண்ட்னு ஒரு செக்மெண்ட் மேம். நான் ரேண்டமாக சில டேட்ஸ்லாம் சொல்கிறேன். உங்கள் லைஃப்பில் அது முக்கியமான டேட்ஸாக இருக்கும். மூவி ரிலீஸாக இருக்கலாம், இல்லை பர்சனலாக இருக்கலாம். எனக்கு அந்த கிழிஞ்சது போ நான் டேட்ஸே எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகே மேம். 17th ஏப்ரல் 17th ஏப்ரல் அப்பா அம்மாவோட வெட்டிங் அடி வாங்கிடுவீங்கன்னு நினச்சேன். வெட்டிங் ஆனிவர்சரி. ஓகே ஓகே சூப்பர். 14th அக்டோபர் 2010. 14th நீங்கள் மேபி அக்டோபர் இயர் வச்சு கூட ஏதாவது கெஸ் பண்ணலாம். கன்னடா படம் ஜாக்கி ரிலீஸா? ஓகே. புனித் ராஜ்குமார் சார் பற்றி ஃபியூ வேர்ட்ஸ். புனித் ராஜ்குமார், புனித் கூட நான் 3 படம் பண்ணியிருக்கேன். சச் அ டவுன் டு அர்த் பர்சன். ஆக்சுவலி வந்து ரொம்ப ஒரு சேடான ஒரு இது அவங்க இப்போ இல்லைன்னு சொல்லும்போது. ஆக்சுவலி கோயின்சிடென்ட்லி 2 days பேக் அவங்களோட 50th பர்த்டே. பட் நிறைய மெமரிஸ். நாங்கள் வந்து ஜாக்கின்னு சொல்லி படம் பண்ணும்போது எனக்கு கன்னடா தெரியவே தெரியாது, சுத்தமாக தெரியாது. அவங்க வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. நாங்கள் இட்டலியில் ஒரு சாங் ஷூட்டு, அப்புறம் வந்து இட்டலியில் ஒரு சாங் ஷூட்டு, நமீபியாவில் ஒரு சாங் ஷூட்டு, சுவிட்சர்லாண்டு, இந்த மாதிரி ட்ராவல் பண்ணியெல்லாம் நாங்கள் பண்ணோம். அதனால வந்து நிறைய க்ளோஸ் ஆகிட்டோம். என்னையை விட ஆக்சுவலி அம்மா வந்து நிறைய பேசுவாங்க கிட்ட. அம்மாவுக்கு வந்து இப்போவும் வந்து பேசும்போது ரொம்ப இது வரும். ஐ திங்க் வெரி எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட். இவ்வளோ ஒரு பெரிய ஃபேமிலியிலேருந்து வரும். அவங்க எல்லாருமே அப்படி தான், வெரி டவுன் டு அர்த். எல்லோரும் ஓகேயான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். ஓகே மேம். நீங்கள் சொன்னீங்க லாங்குவேஜ் கூட தெரியாது, போயிட்டு கொஞ்சம் லைட்டாக கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் மலையாளத்தில் தமிழில் கம்பேர் பண்ணும்போது கன்னடத்தில் நிறைய படங்கள் பண்ணிட்ட மாதிரி இருக்குது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தீங்களா அந்த இண்டஸ்ட்ரி? மலையாளம் தான் நான் ஜாஸ்தி படம் பண்ணியிருக்கேன். தென் கன்னடா வந்து எப்படின்னா நான் வந்து பண்ண படம் எல்லாம் வந்து பேக் டு பேக் ஹிட்டு இருந்துச்சு. ஜாக்கி, விஷ்ணுவர்தனா, தென் வந்து ரோமியோ, அந்த மாதிரி நிறைய படம். தென் ஆல்சோ ஐ ஸ்டார்டட் கெட்டிங் குட் மூவிஸ் தேர். நல்ல ப்ராஜெக்ட்ஸு, நல்ல டீம். அதனால ஐ டிட்.
20th டிசம்பர் 2002. 2002 டிசம்பர் நம்மல் மூவி. ஃபர்ஸ்ட் மூவின்றதுனால உங்களுக்கு டக்குனு ஞாபகம் ஆமா, ஆமா, 2002 அப்படின்றதுனால. ஓகே மேம். 22 Jan 2018. வெட்டிங் ஜனவரி 22nd. 17th August 2019. 17th ஆகஸ்ட். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாமா கூட இருக்கலாம், பட் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு பயங்கரமா. நீங்கள் இன்ஸ்டாகிராமுக்குள்ளே ஃபர்ஸ்ட் அடி எடுத்து வச்சு ஹலோ இன்ஸ்டாகிராம் அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டுருந்தீங்க. ஓகே ஓகே. ஏன்னா நீங்கள் அடுத்தடுத்து படங்கள் பண்ணாமல் ஒரு சின்ன பிரேக்கில் இருந்த டைமில் உங்களை நாங்கள் ஆக்டிவாக பார்த்தது இன்ஸ்டாகிராமில் மட்டும்தான். ஃபோட்டோ ஷூட்ஸ் இல்லைனாலுமே ரீல் வீடியோஸ் எடுத்து போடுறது, காரில் உட்காந்துட்டு பாடுறது, வாங்கின ஆஃப் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கறத விட. ஸோ அந்த டைம் எப்படி மேம் இருந்துச்சு, அந்த பிரேக்கில் இருந்த டைம்? நான் பாட்டுக்கு நான் நிம்மதியாக தான் இருந்தேன். நான் சும்மா மூவி எல்லாம் பார்த்து ஏதோ பண்ணிட்டு இருந்தேன். தென் so many people have told me அதோ இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் எல்லாம் நிறைய வரும்ல, அதுக்கேண்டி தான் வந்து ஒரே ஒரு மீடியாவில் சோஷியல் மீடியாவில் மட்டும் இருக்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நான் இன்ஸ்டாகிராம் ஜாயின் பண்ணேன். ஓகே மேம். அடுத்த செக்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி. இப்போ டோர் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பொண்ணுங்க லைஃப்பில் அந்த டோர் ஒரு முக்கியமான விஷயம்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த டோருக்கு அந்த பக்கம் வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்கன்னா ஆமாம் இவங்கலாம் சமைக்கிறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி முடிச்சிருவாங்க. டோர் தாண்டி வெளில வந்தால் 1008 டிஃபிகல்ட்டிஸ். ட்ரெஸ்ஸிங்கில் ஆரம்பித்து இங்கே கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு நிறைய இருக்காங்க. பொண்ணுங்க டோருக்கு அந்த பக்கம் இருக்கணுமா இல்லை வெளியில் வரணுமா? அது வந்து ஒவ்வொருத்தருடையும் இஷ்டம். வீட்டில் உட்காந்து வந்து அவங்களோட வேலையெல்லாம் பண்ணி குக்கிங் பண்ணி குழந்தைங்கள பார்த்து அதில் வந்து ஒரு சந்தோஷத்தில் இருக்கிற எத்தனையோ பொண்ணுங்க இருக்காங்க. அப்போ அவங்க நல்லது தானே. அப்போ அதுவும் இல்லை நான் வெளியே போனால் எனக்கு வேலை செய்யணும்னு சொல்லிட்டு வேறு ஒரு பெரிய ஒரு கேட்டகரியும் இருக்காங்க. ஸோ அது அவங்களோட மற்றவங்க டிஃபைன் பண்ணுறது தான் கஷ்டம். நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி சொல்லும்போது தான் அது ப்ராப்ளம். எனக்கு வந்து ஒர்க் பண்ணணும்னு தோணுதா, லெட் மீ ஒர்க். உங்களுக்கு வந்து சமைக்கிறத பிடிக்குமா, ஓகே, அதில் எதுலேயும் தப்பு இல்லை. அப்படி இருக்கிறதும் அவங்களுக்கு சந்தோஷம். ஒரு சில பேருக்கு இப்படி இருக்கிறது தான் சந்தோஷம், அவ்வளோதான். ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ வீட்டில் இருந்து குக்கிங் பண்ண என்ன, இப்போது அவங்களுக்கு நம்ம வீடு தானே, நம்மளை பார்க்கணும், இல்லை குழந்தை, அதெல்லாம் இது ஒன்றும் தப்பு இல்லையே. இதெல்லாம் இது பண்ணக்கூடாதுங்க சொல்கிற மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு என்ன, எனக்கு நிறைய பொண்ணுங்களை தெரியும் வீட்டில் காலையில் குழந்தைங்கள வந்து பார்க்குறதும் குக்கிங் பண்ணுறதும் தான் அவங்களோட பயங்கரமான சந்தோஷம். ஸோ நல்லது. எண்ட் ஆஃப் த டே சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான். பிடிக்காத ஏதோ பண்ணுறதும் பிடிச்சிட்டு பண்ணுறதும் இருக்கிற வித்தியாசம், அவ்வளோதான். அவங்களுக்கு என்ன சரின்னு தோணுதோ அவங்க பண்ணுறது, அது அவங்களோட ஹாப்பினஸ். ஆனால் டோருக்கு இந்த பக்கம் வெளில வந்து மேம் பிடிச்சதை பண்ணலாம்னு நினைக்கும் போது நான் சொன்ன மாதிரி 1008 கிரிட்டிசிசம் எடுத்து வைக்கிறாங்க. முக்கியமாக ட்ரெஸ்ஸிங். ஒரு வேலைக்கு போகிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பாருங்க எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க அப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்கன்னு. நீங்களுமே ஒரு இடத்துல ஒரு ட்ரெஸ் போட்டு வந்து பெரிய இஷ்யூ ஆகி பயங்கரமாக ரிப்ளைலாம் கொடுத்துருந்தீங்க. இந்த ட்ரெஸ் வச்சு ஒரு பொண்ணை கிரிட்டிசைஸ் பண்ணுறது எந்த அளவுக்கு தப்பு? அதெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ரொம்ப நேரோ மைண்டட்னு வேணும்னா சொல்லலாம். ஏன்னா அவங்களோட இஷ்டம், அவங்களோட பாடி, அவங்களோட இது. அது வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் அவங்க என்ன வேணாலும் போடட்டும். நம்மளுக்கு வந்து எதுக்கு? ஓகே, இப்போ நான் வந்து ஒரு ஆள்கிட்டயோ இன்னொரு ஆள்கிட்டயோ சொல்கிற மாதிரி, இப்போ என் ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த ட்ரெஸ்ஸும் உனக்கு செட் ஆகலை, சப்போஸ் யாராவது வந்து இது செட் ஆகலை அப்படியான்னு சொல்லிட்டு அது வந்து வேறு ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறது. ஏதோ ஒரு ஆள்கிட்ட வந்து அவங்க வந்து இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு டிக்டேட் பண்ணுறது, ஐ திங்க் அதெல்லாம் வந்து வி ஷுட் ஜஸ்ட் இக்னோர் அண்ட் மூவ் ஆன். ஸோ ஃபைனல் செக்மெண்ட் என்ன அப்படின்னா ஒரு கேம் செக்மெண்ட் மேம். நாக் டோர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த டோர் ஓப்பன் பண்ணோன்னா ரூம்குள்ளே என்னெல்லாம் இருக்குமோ பார்த்து சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இப்போ நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லுவேன். அந்த டோரை நாக் பண்ணிட்டு உங்களுக்கு உள்ளே பார்த்துட்டு என்ன தோணுதோ சொல்லலாம். இப்போ ஃபேமிலி டோர் அப்படின்னு சொல்லலாம், நாக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள ஃபேமிலி இருக்காங்கன்னா உங்கள் ஃபேமிலி பற்றி என்ன தோணுதோ சொல்லலாம். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப் டோர் மேம் ஓப்பன் பண்ணால் ஐ திங்க் ஐ ஹாவ் அ ஸ்மால் செட் ஆஃப் குரூப். ஷில்பா, மிருதுலா, ரம்யா, ஷனி, மஞ்சு சிச்சி, அப்படியெல்லாம் சொல்லிட்டு ஒரு 6 to 7 வெரி க்ளோஸ் பீப்புள். தட்ஸ் ஆல். ஓகே. அண்ட் ஃபேமிலி டோர்? ஃபேமிலி வந்து அஃப்கோர்ஸ் அம்மா, என்னோட 2 நாய்க்குட்டிங்க, தென் நவீன், அண்ணாவோட ஒரு சின்ன பொண்ணு இருக்குது. அந்த மாதிரி தானே என்னோட கசின் சிஸ்டர், அவங்கெல்லாம் என்னோட ஒரு கசின் பிரதர், அவங்கெல்லாம் ஃபேமிலின்னு சொல்லும்போது டக்குன்னு இவங்க தான் முன்னாடி. ஸோ பியாண்ட் எவ்ரி திங் ஃபேமிலி இஸ் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி மேம் ஃபேமிலி எந்த அளவுக்கு மீனிங்ஃபுல் உங்களுக்கு? டெஃபினெட்லி வந்து இவ்வளோ ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து நான் வந்து ஒரு நாள் இப்போ பில்லு வந்து சுசியும் கூப்பிட்ற மாதிரி நான் ஒரு நாளுக்கு வந்து ஒரு 100 வாட்டி அம்மா அம்மா அம்மான்னு கூப்பிடுவேன். ஸோ அது வந்து நமக்கு எல்லாருக்கும் இம்பார்ட்டண்ட் தான். நம்மளோட லைஃப்பில் வந்து ஒரு பிக் பார்ட் நம்மளோட பேரண்ட்ஸ்ன்னு சொல்கிறது. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது அந்த பில்லு சுசி மாதிரி நானே எல்லாத்தையும் மறந்துட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க மேம். உண்மையாகவே மறக்கணும்னு நினைக்கிறீங்களா? மறந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ண நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ இல்லை, வந்து
நான் மட்டும் மறந்த பிரயோஜனம் இல்லை, எல்லாரும் மறக்கிற மாதிரி இருந்தால் சரி ஓகே நானும் ஃபர்ஸ்ட் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு, நான் மட்டும் மறந்தா நான் ஒரு மாதிரி மென்டலி ரிட்டார்ட் போட்டு சாவடிப்பாங்கல்ல. ஆமாம், இப்போ எல்லாரும் வந்து மெமரி வைப் அவுட் ஆகுதுன்னா ஓகே எனக்கும் ஓகே. இது எனக்கு மட்டும் மெமரி போய் மற்றவங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குன்னா வந்து நான் மட்டும் அதோ மென்டலி இப்படி 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 இருக்கிற மாதிரி இருக்கும். அது வேணாம். இப்போ எனக்கு இப்போ இருக்கிறது வந்து மறக்கணும்னு இல்லை எனக்கு. அலோன் டைம் டோர் இப்போ அதை நாக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே யாருமே இல்லை, ஜஸ்ட் ஒரு ரூமில் பாவனா தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் தனியாக வந்து உட்காந்தாலே ப்ராப்ளம் தான், சும்மா ஓவர் திங்கிங். அதனால வந்து ஏதோ ஒரு மூவி பார்த்துட்டு சீரிஸ் பார்க்குற மாதிரி தான் டோருக்குள்ளே நான் இருக்கும். ஓவர் திங்க் பண்ணியே அது யோசிச்சுட்டு ரொம்ப ஓவர் திங்கிங். என்ன மாதிரியான ஓவர் திங்கிங்லாம் மேம் இருக்கும்? இப்போ நாங்களாம் யோசிச்சா கண்ணாமலாம் யோசிச்சுட்டு இருப்போம். அதாவது அதே மாதிரி தான் நானும் மூவி, கரியரு, அப்புறம் வந்து எதோ யோசிப்போம், என்ன ஆக போகிறோம். ஆமாம் அதெல்லாம் எனக்கும் இருக்குது. ஆனால் நீங்கள் இப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆக்டர்ஸ் தானே மேம், நீங்கள் எதுக்கு மேம் எங்களை மாதிரி ஓவர் திங்க் பண்ணணும்? ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன ஒரு சக்ஸஸ் என்ன அதுன்னு சொன்னாலும் வந்து எனக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும். மேபி வெளியே இருந்து பார்க்கும்போது வந்து பாவனா மாதிரி அந்த மாதிரி, ஏன்னா எனக்கு வந்து ஐயோ நான் வந்து இன்னும் இங்கே தான் இருக்கோங்கிற மாதிரி ஒரு தாட்டு. நமக்கு எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்குது. எப்போவுமே வந்து கையில் இருக்கும்போது வந்து இல்லை எனக்கு அதுதான் வேணுங்கிற மாதிரி, அது ஹியூமன் நேச்சர் தான். ஓகே மேம், உங்களோட யங்கேஜ் டோர்னு வச்சுக்கோங்க, 30 ஓப்பன் பண்ணால் ஒரு டீனேஜில் ஒரு 16 இயர்ஸ் உள்ளே வந்தீங்க இல்லையா, 15 இயர்ஸ் பவனா உள்ளே இருக்காங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா என்ன கேட்பீங்க, என்ன யோசிப்பீங்க? வளரவே வளராதேன்னு சொல்லுவேன். ஸ்கூல்லே உட்காந்துக்கும். இப்போ யோசிக்கும் ஸ்கூலு வேண்டாம், எனக்கு வந்து அடல்ட் ஆகணும், எனக்கு ஆக்ட்ரஸ் ஆகணும், அதுக்கப்புறம் அது இதுன்னு வேணவே ஏதாவது மருந்து ஏதாவது குடிச்சு இனி வளரவே வேணாம், 15 வயசுலேயே அங்கே இருந்துக்கோன்னு சொல்லுவோம். அப்படி அந்த டோரை தட்டி ஒரு டைம் லைனுக்கு உங்களால் பின்னாடி போயிட முடியும் ட்ராவல் பண்ணினா, எந்த டைம்ல எந்த வருஷத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவீங்க? ஐ திங்க் ஒரு 2000 மேபி 6-7 போயிட்டு நிறைய டெசிஷன்ஸ் வந்து மாற்றி பண்ணியிருக்கலாம். மேபி மாற்றி பண்ணியிருந்துட்டு திரும்ப இங்கே வந்தீங்கன்னா இப்போ இருக்கிற பாவனை எப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அது என்னோட இமேஜினேஷன். மேபி வேறு டெசிஷன் எல்லாம் எடுத்து மேபி இன்னும் கொஞ்சம் ஒரு வேற ஒரு இதில் இருந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது, தெரியாது. ஓகே, ஸோ இந்த போஸ்டர் பார்க்குறோம், கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக நின்னாலுமே ஒரு மாதிரி போல்டாக நிற்கிறீங்க. இப்போ அந்த போல்ட் டோரை ஒரு தட்டி ஓப்பன் பண்ணோன்னா உள்ள போல்டான ஒரு பாவனை நிற்கிறாங்கன்னா அவங்களோட மைண்ட் செட் என்னவா இருக்கும்? இல்லை, அது வந்து ஒரு சுச்சுவேஷனில் வந்தால் வந்து ஓகே என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நான் டெஃபினட்டாக யோசிப்பேன். வந்து அப்போ என்ன பண்ணணும்னு தோணுதோ நான் கண்டிப்பாக வந்து பண்ணுவேன், இல்லை நான் சொல்லுவேன். டக்குன்னு வந்து பயப்பட மாட்டேன். கொஞ்சம் ஓகே உள்ளே வந்து ஓகே இருந்தால் கூட சரி ஓகே பரவாயில்ல என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சு மேபி அதுதான் பண்ணோன்னா நான் மேபி பண்ணுவேன். ஓகே, இன்னொரு டோரை தட்டி ஓப்பன் பண்ணும்போது உள்ள எமோஷனல் பாவனை உட்காந்துருக்காங்க, ஒரு மாதிரி பிரேக் ஆகின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் போய் என்ன சொல்லுவீங்க இல்லை என்ன பேசுவீங்க அவங்கள்ட்ட? நான் வந்து ஒன்றும் சொல்ல மாட்டேன், அங்கேயே உட்காந்து அழுதுட்டு. ஏன்னா நிறைய அழுதுக்கப்புறம் தான் மேபி ஒரு ரிலீஃப் ஃபீல் கிடைக்கும். என்ன சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை. ஒரு ஆள் ஒரு சேட் சுச்சுவேஷனில் இருக்கும், அழாத சொல்லி பிரயோஜனம் இல்லை, அவங்களுக்கு அழுவணும், எல்லாம் சரியாயிடும். இதெல்லாம் கிளீஷே டயலாக்ஸு. அவங்களோட மனசுக்கு வந்து ஓகே சொல்கிற வரைக்கும் நம்ம என்ன சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை. ஸோ சிரிக்கும் போது வந்து போதும் இனிமேல் சிரிக்க வேணான்னு யாரும் சொல்ல மாட்டேன். அழும்போது மட்டும்தான் அழாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். பட் அதுவும் ஒரு இமோஷன் தான், வி ஹாவ் டு வெண்ட் இட் அவுட். சிரிக்கணும்னா சிரிக்கணும், கோவம் வரும்போது வந்து உள்ளே வைக்காமல் அதை சொல்லி வந்து அது பண்ணணும். அழுவும்போது இதே மாதிரி தான் அழுது முடிக்கணும். இல்லாட்டி அது இன்னும் உள்ளே இருந்து பெயின் ஆகி அழுவுறது வந்து ஒரு பயங்கரமான ஒரு வீக்னஸ் மாதிரி. அப்படி இல்லை, நம்ம அழுதா மேபி நம்மளுக்கு வந்து ஒரு ஷோல்டர் போதும். சும்மா கேட்டுகிட்டே இருந்து ஓகே சொல்லுன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிற ஒரு ஷோல்டர் போதும். அழாத, அது உடனே வந்து இப்படி ஆகிடும், அழுது இப்போ என்ன பிரயோஜனம் இதுப்பா அப்படி, அதெல்லாம் லாஜிக்கல் இது. பட் சும்மா வந்து அதெல்லாம் அப்போ ஆக்செப்ட் பண்ண முடியாது. வி ஹாவ் டு வெண்ட் இட் அவுட். அதுதான் நான் யோசிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டோரை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது, ஃபைனல் டோர் இது ஓப்பன் பண்ணும்போது ஒருத்தர் உங்களை வேகமாக ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு, ஒரு பொண்ணாக கூட இருக்கலாம், எனக்கு நீங்கள் தான் இன்ஸ்பிரேஷன், நீங்கள் தான் கைடன்ஸ், உங்களை பார்த்தா நான் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களை ஒரு பெரிய சப்போர்ட்டாக ஐடலாக பார்க்குறவங்க உங்களை வந்து ஹக் பண்ணுறாங்கன்னா எப்படி இருக்கும்? நான் திருப்பி ஹக் பண்ணுவேன். நல்லா என்ன சொல்வீங்க அவங்களுக்கு? அப்படி என்ன சொல்லுவேன்னு சொன்னால் எனக்கு தெரியாது. பட் ஐல் பி ஹாப்பி இஃப் ஏதோ ஒரு பாசிட்டிவ் திங் என்னையால் வந்து நடந்திருக்குன்னா டெஃபினெட்லி ஐல் பி ஹாப்பி. ஐல் ஜஸ்ட் ஹக் ஹர் பேக். டேட்டூ என்ன டேட்டூ மெமரி? இது வந்து ஒரு க்ரௌன் டேட்டூ. ஓகே, சும்மா இது இங்கே ஒரு சின்ன க்ரௌனுக்கு தான் போனேன், ஸ்காட்லாண்டு. ஆனால் அந்த டாட்டூ ஆர்டிஸ்ட் வந்து என்னை கன்வின்ஸ் பண்ணி பெரிய ஒரு க்ரௌன் ஆக்கிட்டு கன்வின்ஸ் பண்ணாங்க. இப்படி பண்ணால் வந்து டீட்டெயில் தெரியாது,
அது வந்து இப்படி அது வந்து அப்படி இப்படி இப்படி எல்லாம் சொல்லி அது வேற கொஞ்சம் குட் லுக்கிங்காக வேற இருந்தாங்க. நான் சரி ஓகே பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நீங்க சின்ன குயின் இல்லை பெரிய குயின்னு சொல்லிட்டாங்களா? ஆமாம், இதில் சின்ன க்ரௌன் பண்ணால் அந்த டீட்டெயில் தெரியாதுன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி சரி ரொம்ப க்யூட்டாக வேற இருந்தாங்களா, சரி ஓகே டாட்டூ பண்ணிக்கோங்கன்னு சொல்லி நானும் இருந்தேன். இது வந்து இனிமிட்டபிள்னு சொல்லிட்டு ஒரு டாட்டூ. அது வந்து டிஃபிகல்ட்டான வேர்டாக இருக்கே. இனிமிட்டபிள்னா வந்து இமிட்டேட் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஒரு ஒரு வேணா காப்பி எடுக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு. ஓகே மேம், இதுக்கப்புறம் என்ன மேம் பிளான்? ஹீரோயின் சென்ட்ரிக் மூவிஸாக பண்ணுற மாதிரியா இல்லை திரும்ப கம்பேக் கொடுத்து அடுத்தடுத்து மறுபடியும் பெரிய ஹீரோஸ்லாம் படம் பண்ணுற அந்த மாதிரியா? எனக்கு ஆக்சுவலி ஜஸ்ட் சினிமா தான், நல்ல மூவிஸ் பண்ணணும் அவ்வளோதான். அது ஃபீமேல் சென்டருக்கு மேல் சென்டருக்கு அந்த மாதிரி நான் பிரித்து பார்த்ததில்லை. நல்ல ஃபிலிம் எனக்கு பிடிச்ச மாதிரி கதை நல்ல கேரக்டர்னா கண்டிப்பாக இருக்குது. ஓகே மேம், ஃபைனல் கொஸ்டின். பாவனா அவங்கள இப்போ வரைக்கும் நாங்கள் எல்லாருமே ஞாபகம் வச்சுருக்கோம்னா அதுக்கு சாங்ஸ் பிளேஸ் a மேஜர் பார்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ போகாதையில் ஆரம்பித்து எல்லா படங்களையும் நல்ல பாடல்கள் அமைஞ்சிருக்கு. சாங்ஸ் பற்றி சொல்லுங்கள் உங்கள் மூவிஸில் இருந்து. ஐ திங்க் ஐ ஷுட் தேங்க் மை மியூசிக் டைரக்டர்ஸ் ஃபார் தேட். பிகாஸ் சாங்ஸ் ஆர் எவர் கிரீன். எஸ், நம்ம எவ்ரிடே வந்து மூவி பார்க்க முடியாது. காலையில் எழுந்திரிச்சிட்டு இன்றைக்கி தீபாவளி பார்க்கலாம், நாளைக்கு ஜெயம் கொண்டாம் பார்க்கலாம், அந்த மாதிரி டெய்லி பார்க்க முடியாது. பட் சாங்ஸ் வந்து நம்ம லைஃப்பில் ஒரு பார்ட்டாக காரில் போகும்போதோ இல்லை ஏதோ ஒரு ஷாப்பில் இருந்தோ இல்லை சேனல் மாற்றும் போதோ ஏதோ இல்லாட்டி ரீல்ஸ் பார்க்கும்போதோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ சாங்ஸ் பிளேஸ் அ பிக் பார்ட். உண்மைதான், நம்ம சாங் பார்க்கும்போது டக்குன்னு வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு இதாக இருந்தாலும் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இந்த 90s சாங்ஸ் 2000 சாங்ஸ் எல்லாம். ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஆல் கிரெடிட் கோ டு த மியூசிக் டைரக்டர்ஸ். ஸோ ரீலில் அங்கே இங்கே நம்மளை ஸ்டில் அலைவாக வச்சிருக்கிறதே அந்த சாங்ஸ் தான். ஆமாம் ஆமாம் ஆமாம். சூப்பர் மேம், இட்ஸ் அ டயரிங் டே. உங்களுக்கு தெரியும், எனக்கு அடுத்தடுத்து நிறைய கொடுத்துட்ருக்கீங்க. ஆனால் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அழகாக உங்கள் டைம் ஒதுக்கி நிறைய கேள்விகளுக்கு பொறுமை பதில் சொன்னது நன்றி மேம். அண்ட் ப்ளீஸ் ஒரு ஃபேனாக சொல்கிறேன், நிறைய படங்கள் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்து தொடர்ந்து இருங்க, சென்னையில் எதிர்பார்க்குறோம் எல்லாருமே. தேங்க்யூ. தேங்க்யூ.